எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் சஞ்சய். ஸோ நம்ம ஸ்டேட்டில் வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இல்லையா? மெயினாக வந்து இந்த நீட் எக்ஸாம் பற்றி. ஸோ நான் ஒரு டாக்டர் தான், நீட் எக்ஸாம் எழுதி தான் டாக்டர் ஆகிறேன். ஸோ அதனால் என்னோட ஒப்பீனியன் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து படித்தது 10th வரைக்கும் கேந்திர வித்யாலயா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிக்கும்போது தமிழ் வந்து லாங்குவேஜ் கிடையாது. ஸோ நான் படித்தது தமிழ்நாட்டில் தான், ஆனால் தமிழ் வந்து ஸ்கூலில் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம 2 லாங்குவேஜ் பாலிசி வச்சிருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்டேட் போர்ட்ஸில் வந்து நம்ம ஹிந்தி இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலும் நம்ம ஸ்டேட்டில் பதிலுக்கு தமிழை இன்க்ளூட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. மேபி சில ஸ்கூலில் இருந்திருக்கலாம், ஆனால் நான் படிக்கும்போது என்னோட ஸ்கூலில் தமிழ் வந்து இன்க்ளூடடாக கிடையாது. ஸோ 11th 12th வந்து நான் ஸ்டேட் போர்டுக்கு மாதிரி படிக்க போகிறேன். ஸோ ஸ்டேட் போர்டில் படிக்கும்போது கட் ஆஃப் வைஸில் தான். நான் வந்து 2016 பேட்ச், ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் பேட்ச். ஸோ 11th and 12th வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன். படித்து 1200க்கு 1116 மார்க் எடுக்கிறேன். அதில் பயாலஜியில் ஒரு 10 மார்க் வந்து என்னால் ஒழுங்காக எழுத முடியாமல் போனதுனால என்னோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையுது. கட் ஆஃப் குறைஞ்சனாலே என்னால் டாக்டர் ஆக முடியாது. ஸோ நான் 2 வருஷம் என்னோடய ஃபேமிலியை விட்டு தூரமாக போய் படிக்கிறேன். பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வச்சுக்கல. படிக்கிறத மட்டுமே மோட்டிவாக வச்சு அந்த 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டு படித்தும் ஒரு கொஸ்டின்னால என்னால் போதுமான மார்க் எடுக்க முடியாமல் போகுது. இப்போ நான் டாக்டர் ஆக முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃப் இருந்துச்சு. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் இருந்துச்சு. ஸோ இன்ஜினியர் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனாலும் நான் டாக்டர் போக தான் ஆசைப்பட்டேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வரைக்கும் எனக்கு என்ட்ரன்ஸ்னால் என்னன்ற ஒரு ஐடியாவே கிடையாது. அதுதான் எனக்கு புதுசு. அப்போ நான் தேடி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நம்ம ஃபாரின் போய் படிக்கலாம், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். ஸோ 2வது ஆப்ஷன், நான் என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். ஸோ நான் முடிக்கும்போது அப்போ இருந்த என்ட்ரன்ஸ் வந்து AIPMG, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். ஸோ அந்த வருஷம் தான் ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டை நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மாற்றுறாங்க, நீட்டுன்னு மாற்றப்படுது. ஸோ இந்த AIPMTயோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட ஸ்டேட் சீட் வந்து நமக்கு தான் ஃபில் பண்ணப்படுது. இப்போ இந்த AIPMTன்ற எக்ஸாம் எழுதி யார் போயிட்டு எந்த மெடிக்கல் காலேஜில் சேருவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டில் 100 சீட் இருக்குன்னா 85% சீட்டு மட்டும்தான் அந்த ஸ்டேட்டால் ஃபில் பண்ண முடியும். அந்த ஸ்டேட்டுக்கு ரிசர்வ் பண்ணப்பட்டது. மீதி 15% சீட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ இந்த 15% சீட்டை எதை வச்சு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. அப்போது தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே 12th மார்க்கை வச்சு உள்ளே போகிறோம். அப்போ மீதி இருக்கிற 15%ல் யார் போய் படிப்பா? நம்ம யாருமே தமிழ்நாட்டில் எந்த ஸ்டூடெண்ட்டுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கல அப்படின்னா அந்த 15% சீட்டை யார் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, கேரளாவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அவங்களுக்கு மெடிக்கலுக்கு. அவங்க 85% வந்து என்ட்ரன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிப்பாங்க. 15% வந்து ஆல் இந்தியா கொடுத்துருவாங்க. ஸோ கேரளாவில் இருக்கிறவங்க தமிழ்நாடு சூஸ் பண்ணுவாங்க அந்த 15%க்கு. ஆந்திராவில் இருக்கிறவங்க தமிழ்நாடு சூஸ் பண்ணுவாங்க. கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ்நாடு சூஸ் பண்ணுவாங்க. இப்போ மித்த ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு அந்த 15% சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இயர் தமிழ்நாடோட மெடிக்கல் சீட்டில் 15%ன்றது குறையாது கிடையாது. 1000 சீட்டில் 150 சீட். நமக்கு அரௌண்ட் 4000லேருந்து 5000 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ சீட் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம நீட்டுக்கு படிக்கல அப்படின்னா அந்த 15% சீட் வந்து மித்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வச்சு தான் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க நான் படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும். இப்போ நான் AIPMTக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கும்போது நீட்டாக மாறப்படுது. ஸோ எனக்கு இருக்கிற ஆப்ஷன், ஓவரால் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற 15% சீட்டுக்கு நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் 1 இயர் ரிப்பீட் பண்ணி படிக்கிறேன். அப்புறம் நீட்டாக மாறுது, நீட் எக்ஸாம் கொண்டு வரப்படுது. ஸோ நீட் மூலமாக நான் உள்ளே போகிறேன் மெடிக்கல் காலேஜுக்கு. இப்போது நம்ம நீட் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 7.5 ரிசர்வேஷனும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தோம். ஸோ அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்துமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கலுக்கு அந்த ரிசர்வேஷன் மூலமாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 15% ரிசர்வேஷனையுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மித்த ஸ்டேட்டில் இருக்கிற 15%க்கும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகுது. இப்போ நீட் எக்ஸாம் வேணாம், நான் ஸ்டேட் போர்டில் நானே எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம மறுபடியும் மாற்றினா, அப்போ அந்த மீதி இருக்கிற 15%க்கு என்ன சொல்யூஷன்? ஸோ நீட்டை கம்ப்ளீட்டாக எடுக்கிறது வந்து அவ்வளோ ஐடியல் கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹைலி பொட்டென்ஷியல். அவங்க படித்தாங்க அப்படின்னா இந்த நம்மளோட 15%ஐயும் அவங்க கேப்சர் பண்ண முடியும். மித்த ஸ்டேட்டில் இருக்கிற 15%க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்ம கவுன்சிலிங் ஃபில் பண்ணி நம்ம இது பண்ணும்போது நேஷனல் கவுன்சிலிங் ஒன்று தனியாக இருக்கும், நம்ம ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் தனியாக இருக்கும். நேஷனல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அந்த 15%ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்மளால் அந்த சீட்டை எடுக்க முடியும். நம்ம ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங்லேயுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ எது பெட்டர்னு நீங்களே யோசிப்பாங்க. ஏன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே நீட்டை வேணாம் அப்படின்றத தான் யோசிக்குது. இப்போ நீட்டை எடுத்துட்டா அப்போ தமிழ்நாடு மறுபடியும் நம்ம 12th மார்க் வச்சு போவோம். அப்போ அந்த 15%க்கு என்ன ஒரு சொல்யூஷன்றது வந்து நம்ம யோசிக்கணும். அதுக்கு எதுவும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர போகிறாங்களா? ஏன்னா எப்படி அந்த 15% எப்படி எடுக்க போகிறது கிடையாது, அது இருக்க தான் போகுது.